தமிழ் மிக்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த காணொலியில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் குறித்து தான் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் அரசினர் சிறப்பு இல்லம் மற்றும் அரசினர் பாதுகாப்பு இல்லத்தில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு உதவி பொறுப்பு அலுவலருக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, சைல்டு டெவலப்மெண்ட், ஹியூமன் ரைட்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சைக்காட்ரி, லா, பப்ளிக் ஹெல்த், கம்யூனிட்டி ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸில் முடிச்சிருக்கணும். அதாவது 3 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. மாத தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா 33,100 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பு 42 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இல்லை நன்னடத்தை அலுவலருக்கு 4 காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா பிஏ இன் சோஷியல் ஒர்க், சோஷியாலஜி, சோஷியல் சயின்ஸ் அல்லது எல்எல்பி முடிச்சிருக்கணும். அதோட 2 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. மாத தொகுப்பூதியம் பார்த்திங்கன்னா 23,170 வயது வரம்பு 42 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆற்றுப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய கவுன்சிலருக்கு 4 காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கிறோம். முன் அனுபவம் கேட்டிருக்காங்க. வயது வரம்பு 42 வயது வரைக்கும். ஊதியம் பார்த்திங்கன்னா 23,170 அடுத்தது பண்டக பொறுப்பாளர் மற்றும் கணக்காளருக்கு 4 காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி காமர்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்கில் முடிச்சிருக்கணும். 1 வருட முன் அனுபவம் கேட்டிருக்காங்க. அதோட கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் அண்டு டேலியில் அனுபவம் இருக்கணும். வயது வரம்பு 42 வயது வரைக்கும். ஊதியம் 18,536 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இல்லத்தந்தை அல்லது தாய்க்கு 4 காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். வயது வரம்பு 42 வயது வரைக்கும். ஊதியம் 14,564. அடுத்தது துணை மருத்துவ பணியாளருக்கு 2 காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். நர்சிங் அசிஸ்டண்ட் ட்ரைனிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 42 வயது வரைக்கும். ஊதியம் 11,916. அடுத்தது கற்பிப்பாளருக்கு 4 காலி பணியிடம் இருக்குது. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா டிப்ளமா இன் டீச்சர் எஜுகேஷன் அல்லது பேச்சுலர் டிகிரி இன் டீச்சர் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். ஊதியம் 10,000. அடுத்தது கலை மற்றும் இசை ஆசிரியருக்கு 2 காலி பணியிடம் இருக்குது. இந்த பணிக்கான கல்வி தகுதி சர்டிஃபிகேட்டு அல்லது டிப்ளமோ கோர்ஸ் அல்லது பேச்சுலர் டிகிரி டிராயிங் அண்டு பெயிண்டிங்லேயும் மியூசிக்லேயும் முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 42 வயது வரைக்கும் குறிப்பிட்டிருக்காங்க. ஊதியம் 10,000. அடுத்தது யோகா பயிற்றுனர். இந்த பணிக்கு 4 காலி பணியிடம் இருக்குது. இதுக்கும் சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ அல்லது பேச்சுலர் டிகிரி இன் யோகா முடிச்சிருக்கணும். வயது வரம்பு 42 வயது வரைக்கும். தொகுப்பூதியம் 10,000. அடுத்து சமையலருக்கு 2 காலி பணியிடம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். வயது வரம்பு 42. ஊதியம் 9,930 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இரவு காவலருக்கு 2 காலி பணியிடம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். வயது வரம்பு 42 வயது வரைக்கும். ஊதியம் பார்த்திங்கன்னா 7,944. அடுத்தது இல்ல பெண்ணுனருக்கு 1 காலி பணியிடம். 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுக்கணும். வயது வரம்பு 42 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஊதியம் 7,944 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த பணிகளுக்கான விண்ணப்ப படிவம் செங்கல்பட்டு மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செஞ்சு சான்றிதழ்களை இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, அறை எண் FO06, தரைத்தளம் F பிளாக், புதிய மாவட்ட ஆட்சியரக வளாகம், செங்கல்பட்டு 603-111 என்ற முகவரிக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. மேலும் இது தொடர்பான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அலுவலக தொலைபேசி எண் 2 கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இந்த பணிகளுக்கு தகுதி விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 31 மாலை 5:45 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேர்லேயோ இல்லது தபால் மூலயமாவோ அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க. தகுதி விருப்பம் இருக்கவங்க அறிவிப்பை முழுமையாக படிச்சுட்டு விண்ணப்பிக்கலாம்.